ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். குக்கரில் பார்த்திங்கன்னா ஆயில் விட்டுட்டு பிரியாணி மசாலாஸ் எல்லாமே போடணும். பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை இதெல்லாம் நல்லா ஆயிலில் போட்டு கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனவுடனே என்ன பண்ணோம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன்ஸ் எடுத்து போடணும். ஆனியன்ஸை போட்டோடனே என்ன பண்ணணும், நல்லா சாட்டே பண்ணணும். ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரணும். அப்போ தான் நம்ம சாப்பிட்றப்பவும் சரி அந்த ஆனியன் அவ்வளோ நல்லா அந்த மசாலாவில் மிக்ஸ் ஆகிருக்கும். ஆனியன் போட்டோடனே பார்த்தீங்கன்னா கல் உப்பு போடணும். அது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் பிரியாணிக்கு. எவ்வளோ தேவைப்படுதோ நம்ம அவ்வளோ கல் உப்பு போட்டு நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா ஆனியன் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனவுடனே பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடணும். 1.5 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். நல்லது ஆயிலில் இதுவானோடனே நம்ம மட்டன் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மட்டனை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஆயிலில் நல்லா சாட்டே பண்ணணும். சாட்டே பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா இது பண்ணுறப்போ அந்த நான்வெஜ் ஸ்மெல் வராமல் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகா ஆட் பண்ணணும். நல்லா கீறிட்டு ஆட் பண்ணுங்கள், இல்லை அது வெடிச்சிடும். ஆக்சுவலாக ஆட் பண்ணோடனே கொஞ்சோண்டு சில்லி பவுடர், பச்சை மிளகாவும் சரி சில்லி பவுடரும் போட்டால் தான் நல்ல டெக்ஸ்சர் கலர் கொடுக்கும். ப்ளஸ் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். போட்டு நல்லா தக்காளி பார்த்திங்கன்னா அந்த கறியும் சரி தக்காளியும் சரி ரெண்டும் மிக்ஸ் ஆகி நல்லா அது வதங்கி வர வரைக்கும் நல்லா பண்ணணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டால் நல்லா வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் கர்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் லெமனு, ப்ளஸ் பார்த்திங்கன்னா மின்ட் லீவ்ஸ், புதினா, அப்புறம் கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணணும். எல்லாம் அந்த நீங்கள் பார்த்தாலே தெரியும், அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். அது பிரிஞ்சு வந்தாலே சரி நல்லா தக்காளி வதங்கிடுச்சு, எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இல்லை வதங்கினோடனே பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ 1 டம்ளர் அரிசி போட்டிங்கன்னா 2 டம்ளராக தண்ணி ஊற்றணும். ஏன்னா பாஸ்மதி ரைஸ்ன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சா கூட ஓகே தான். வாட்டர் ஆட் பண்ணோன்னே என்ன பண்ணணும், குக்கர் விசில் போட்டுருவோம். ஒரு 6 to 7 விசில் போட்டால் தான் மட்டன்றனால கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். 6 to 7 விசில் போட்டு எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதில் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் எவ்வளோ வாட்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் வாட்டர் இருக்குது. ஸோ இது இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கிட்டு அந்த வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை போட்டுடணும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். சால்ட் அப்பப்போ பார்க்கணும் ஏன்னா கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. நமக்கு வேணும்னா ஒரு பிஞ்ச் கலர் பவுடர் கூட ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் எப்பவுமே பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு விசில் போட மாட்டேன். ரைஸ் போட்டு தம் தான் போடுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா விசில் போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ப்ளஸ் குழஞ்சி கூட போகிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. இதே நீங்கள் தம் போடுறப்போ பார்த்திங்கன்னா கரெக்டான அந்த பதத்தில் வரும். ஸோ அரிசி போட்டோடனே என்ன பண்ணுவேன், வாட்ரு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் விட்டால் கூட அடி பிடிச்சிரும். ஸோ அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 3 to 4 மினிட்ஸ் எடுக்கும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மற்ற தண்ணியை நல்லா அந்த ரைஸில் இழுத்துரும். இதிலே பார்த்திங்கன்னா ஒரு 50% நல்லா குக் ஆகிடும். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், மொத்த தண்ணியை இழுத்துட்ருக்கு. இழுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை மேலே சமம் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். விசில் எடுத்துகிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா தம்மில் வச்சிங்கன்னா நல்லா நம்ம ரைஸ் நல்லா குக் ஆகி கரெக்டான டெக்ஸ்சருக்கு வந்துடும். அவ்வளோதாங்க, நம்ம எம்மியான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு. அரிசி குழையவும் இல்லை, ஒன்றோட ஒன்று ஒட்டலை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.